ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ஏதோ ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த சாங் பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் நம்ம இதே மாதிரி பண்ண சம்திங் இதே மாதிரி தான் வரும். பட் அது பண்ணாக்க தமிழ் மூவியில் நண்பன் மூவியில் பண்ணக்கு வரும். ஸோ அது பண்ணாக்க அந்த லவ்ன்ற அந்த நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 லாங்குவேஜில் வர்ற மாதிரி நீங்கள் சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த சாங்கில் பண்ணாக்கா நான் நேற்று பண்ணாக்க வீடியோ போட்டேன். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள் வேணுன்றங்க. ஓகேவா? ஸோ லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக் ஷார்ட்னு சீட்டவும் பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட ஃப்ரீ வெர்ஷன் இல்லைனா டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், வேணுன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்டே இருந்துச்சுன்னா ஓகே தான். ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ராஜெக்ட் பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகே, ஸோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக்கை நம்ம பார்த்தலாமா? ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் பண்ண ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறீங்களா இல்லை வீடியோ கிளிப்ஸ் வச்சு எடிட் பண்ணுறீங்களான்றதே ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணாக்க வீடியோ தான் ஆட் பண்ணி உங்களுக்கு பண்ணாக்க சொல்லித்தரேன் போகிறேன். ஏன்னா இந்த வீடியோ பண்ணாக்க வீடியோ நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணிங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் முன்னாடியே. இல்லை உங்கள்கிட்ட வீடியோ இல்லைனாக்க வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட பிக்கு தான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிக்கை வச்சு அது எப்படி எடிட் பண்ண பண்ணாக்க லாஸ்ட்டில் இல்லை சென்டரில் சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ இப்போ நீங்கள் பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. உங்கள்கிட்ட பண்ணாக்க ஏதாவது ஒரு வீடியோ இருந்துச்சுனாக்க ஸோ அந்த வீடியோ பண்ணாக்க நான் கொடுத்துருக்க புக் மார்க்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க ஒரு சின்ன கிளிப்பை பண்ணாக்க நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நான் ஆல்ரெடி பண்ணாக்க ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு அந்த வீடியோ நான் பண்ணாக்க செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது நம்ம பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் இந்த வீடியோ பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக பண்ணாக்க 2.04 செகண்ட் ஒரு புக் மார்க் கொடுத்துருப்போம். அந்த புக் மார்க் போயிட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு நான் இதே சேமத்தில் பண்ணாக்க ஒன் பண்ணால் பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பண்ணாக்க உங்களுடைய வீடியோவில் கொஞ்சம் லென்த்து ஏதாவது ஷேக் ஆகிற மாதிரி இல்லை ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் நீங்கள் இடைக்கிறீங்கனாக்கா அது எப்படி உங்களுக்கு பண்ணாக்க சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணாக்க நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் வாங்க. ஓகே, ஸோ நான் பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பண்ணாக்க இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்த கிளிப் மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா போதும். ஸோ மீதி இருக்கிறது எனக்கு வேணாம். ஸோ அது எப்படி கட் பண்ணு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக நான் இந்த இடத்துக்கிட்ட வந்துக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும், அது பண்ணாக்க கட் ஆயிரும். இப்போ இந்த கிளிப்பை மட்டும் இந்த லென்த் வரைக்கும் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்கு இந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் ஸ்பீட் ஏக்கனே இருக்கா அது செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது பண்ணாக்க டைம் ஏற்ற மாதிரி பண்ண கரெக்டாக அந்த கிளிப் மட்டும் எஸ் நேரம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு பண்ணாக்க கொஞ்சம் அந்த சின்ன கிளிப்பே இந்த கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது. ஓகே, ஸோ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்போ இந்த வீடியோ நான் பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு பண்ணாக்க இந்த புக் மார்க்கோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது பண்ணாக்க இந்த கிளிப்ஸு இந்த புக் மார்க்லேருந்து இந்த புக் மார்க் வரைக்கும் அது எப்படி ஃபிக்ஸ் ஆனு சொல்கிறேன். அதே மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு இந்த இருக்கு வரைக்கும் தான் வேணும். ஸோ அதுக்கு அந்த இடத்துக்கிட்ட போயிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க கரெக்டாக அந்த லென்த் வீடியோ கரெக்டாக இந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க கரெக்டாக ஸ்பீடை உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பண்ணாக்க கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளிப்பில் கரெக்டாக பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் பண்ணாக்க நார்மலாக எனக்கு போதும், ஏன்னா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சு தான். ஓகே, ஸோ நான் பண்ணாக்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோ பண்ணாக்க முடிஞ்சிருச்சு. நீங்கள் பிக் ஆட் பண்ணுறதுனாலும் இதே மாதிரி தான். ஜஸ்ட்டு கரெக்டாக புக் மார்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிக் பண்ணாக்க அந்த ஃபுல் ஸ்கில்லுக்கு நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ அது எப்படின்றது லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பில் பண்ணாக்க சொல்லிடுறேன். இப்போ நாம் வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப் இருக்கா அது இந்த சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த சாங்குக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது ஆடியாச்சா? நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கும். ஜஸ்ட்டு இந்த லேயரில் ஒரு சின்ன 2 எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆட் பண்ணிடலாமா? ஜஸ்ட்டு அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் அந்த லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அது இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சானசெட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு அட்ஜஸ்டன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் பண்ணாக்க சர்க்கிள் ரிபிள்னு
ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க இந்த இடத்துல. ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணாக்க சேனல் செட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேல்யூ மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இப்போ கரெக்டாக அந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வன்சி இருக்கா, ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் கீ ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட்டு அந்த கீஃபை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 20 இருக்கா, இது வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு 6.25 இல்லைனாக்கு ஒரு 30 வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 6.13 வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் உடைய வேல்யூ வந்து 1.60 வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஆட் பண்ணியாச்சா. இப்போ வந்து இந்த 2 கிஃபமுக்கு சென்டராக கொண்டு வந்துட்டேன். சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே வந்து ஸ்ட்ரென்த் இருக்கா, ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம், லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0.025 இருக்கட்டும். ஜஸ்ட் இந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது வந்து நீங்கள் 0 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ கீழே வந்து ப்ளேஸ் இருக்குது, அது எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். கீழே ரேடியஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல ஒரு வாட்டர் ட்ராப் உள்ள என்ன எஃபெக்ட் வருமோ ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஓகே, ஸோ முடிஞ்சிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு டெப்ளிடோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லாயிருக்கும். ஓகே, அது கரெக்டாக இந்த மார்க்கு நேராக வந்துட்டேன். கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டெம்ப்ளேட்டும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு இந்த வீடியோவும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆர்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். வேணும்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம ஆட் பண்ணியாச்சா. ஜஸ்ட் இந்த வீடியோ சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டு இந்த இடத்துல ஒரு லேயர் பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே பிளண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து இந்த புக் மார்க்கு நேராக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ சைடில் கீஃபாம்ஸ் இருக்கா, ஜஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபாம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கீஃபாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல 100 பாருங்கள், ஜஸ்ட் அது வந்து நீங்கள் 0 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட்டு கரெக்டாக வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு ரொம்ப லைட்டாக தெரியுது, அதனால் லைட்டாக டார்க்னஸ் பண்ணிக்கலாம் அதே. ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு டூபிள் லேயருக்கு அது நம்ம கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்னஸ் ஆகிடுச்சு. இன்னும் வேணும்னாக்கா நம்ம இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த ஃபிட்டை அழகாக தெரியுது. மறுபடியும் இன்னொன்று பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தான் கரெக்டாக தெரியுது. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா, ரொம்ப விஷயம் தான். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் நான் கொடுத்துருங்க பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காஃபி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த வீடியோ கிளிப் நம்ம செல்ல போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா மட்டும் போதும், அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேமத்தில் வந்து எத்தனை கிளிப்ஸ் இருக்கோ அத்தனை கிளிப்ஸுக்கும் ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோ வச்சு எப்படி எடிட் பண்ண நம்ம சொல்லிட்டோங்க. பிக் வச்சு எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டா ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் போய்ட்டு மீடியா போய்ட்டு நான் ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோ ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் எந்த லேயருக்கோ அந்த லேயருக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த சைடு கிராப் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சா. பிக்கு ஆட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ் போய்ட்டு மீடியா போய்ட்டு நான் ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். கீழே மோட்ஸ் இருக்குது, அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு சைலி கிராப் யூஸ் பண்ணி கட்டை வந்து உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கட்டை ஃபுல் ஸ்கில் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே சமயத்தில் அடுத்த புக் மாதிரி தகுந்த மாதிரி நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்குக்கான எஃபெக்ட்டு இந்த எல்லோ கலர் இருப்பாங்க, ஜஸ்ட்டு அந்த லேயர் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி தான். ஓகே, இதே மாதிரி நீங்கள் பிக்கு வச்சு எடிட் பண்ணனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னுடைய செஷன் எனக்கு ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே,
ஸோ நீங்கள் எஃபெக்ட் எல்லாமே இதுக்கு வந்து பண்ண ஆட் பண்ண பின்னாடி இந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிட்டு மேலே டீல்ட் ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ணி நீங்கள் டீல் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலி இதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு சின்ன ஒரு சிசி எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அது இல்லாமல் இந்த கீழே வந்து பண்ணாக்க லிரிக்ஸ் வரும். ஸோ அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கே இருக்குனாக்கா ப்ரீஷேட்லேயே தான் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சாங்கு கீழே ஒரு குரூப் நான் கொடுத்துருப்பாருங்க. அந்த குரூப்புக்கு நேரம் ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. இப்போ ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஆன் குரூப் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ஸோ அந்த சிசி எஃபெக்டும் ஜஸ்ட்டு நான் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸும் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஷுவரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சைடில் இஷ்யூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க சைடில் தான் இருக்குது, மறக்காமல் நம்மளுடைய ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.